ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது. அதனால லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட பேச போற தலைப்பு வந்து, என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, "இந்த தலைப்பு பத்தி பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அத பத்தி தான் பேச போறோம். சரியா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தலைப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். பி போல்ட், பி பிரேவ், பி யூ. தைரியமா இரு, துணிச்சலோட இரு, நீயா இரு. இத பத்தி தான் பேச போறோம். இந்த தலைப்பு எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன் நானு. முதல்ல வந்து தைரியமா இரு அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். பி போல்டு பத்தி பேசலாம். பி போல்டுனா இங்க வந்து நிமிர்ந்து நின்னு செய்யற தவறுகள தட்டி கேட்டாலே தப்புன்னு சொல்ற உலகம். இல்லையா? ஆனா, நமக்கு வந்து அத கேட்காம இருக்க முடியாது. சம்டைம்ஸ் எனக்கு என்ன வந்தது அப்படின்னு போகவும் முடியாது. நம்ம ஃபேமிலில கூட நினைப்பாங்க, அதிகமா பேசுறா, ரொம்ப தலக்கணம் பிடிச்சவ, ரொம்ப திமிர் பிடிச்சவ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு பையனாகட்டும், பொண்ணாகட்டும் யாரா துணிஞ்சு கேள்வி கேட்டா இந்த உலகம் வந்து நமக்கு வந்து பேர் வேற மாரி தான் சொல்லுவாங்க. சரியா? ஆ ரொம்ப திமிர் பிடிச்சவன், அடாவடியானவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா, நான் இத பண்ணலாமா? இல்ல நம்மள பார்த்து சிரிப்பாங்களா? இல்ல நம்மளால முடியுமா? இப்படின்னு கொஸ்டின் கேட்டு ஒதுங்கி நின்னா, அதுக்கு பேரு வந்து ஓகே. அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஆனா, ஒரு பழமொழி கூட இருக்குங்க. அதிர்ஷ்டம் வந்து தைரியசாலிகள தான் நம்பி வருமாம். தைரியசாலிகள தேடி தான் வருமாம். போல்டா இருக்கிறவங்கள தான் தேடி வருமாம். ஃபார்ச்சூன் ஃபேவர் த போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்காங்க பழமொழியில. சரிங்களா? அப்போ நாம எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கும். தைரியமா கேட்கணும்னு இருக்கும். தட்டி கேட்கணும்னு இருக்கும். ஆனா பயப்படுவோம். தட்டி கேட்டா என்ன சொல்லுவாங்க? நம்மள வந்து ரொம்ப பெரிய இவளுக்கு ரொம்ப திமிரு. என்ன ஒரு திமிர்த்தனம். இவ்ளோ பெரிய விஷயத்த போய் எவ்ளோ பெரிய ஆள்கிட்ட கேட்கிறா. பெரிய ஆளோ, சின்ன ஆளோ தப்பு தப்பு தானே. அத தட்டி கேட்கும்போது நமக்கு வந்து அந்த பேர சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஆனா, அந்த தட்டி கேட்கிற ஒரு விஷயம் எத பத்தியா இருக்கும்? அவ பண்ணது நியாயமா? அவ பண்றது சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாருமே வந்து பார்க்கறதில்ல. உடனே சொல்லிடுவாங்க. ரொம்ப தான் அவளுக்கு தலக்கணம். ரொம்ப அதிகமா பேசுறா. அதிக பிரசங்கியா இருக்கா. இல்ல, அதிக பிரசங்கி இல்ல. நம்ம வந்து நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எத பண்ணாலும் தைரியமா பண்ணணும் அப்படிங்கிறத வளர்த்துக்கிறது வந்து அதிக பிரசங்கித்தனம்னா இருந்துட்டு போட்டுமே. இல்லையா? இப்போ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்கு. அத போய் தட்டி கேட்க போறோம். அதுக்கு பேரு அதிக பிரசங்கித்தனமா? இல்ல. நியாயத்துக்காக போராட நிக்கிறோம் அவ்வளோதான். அது பெரிய மனுஷங்க செஞ்சா பெருசு, சின்ன மனுஷங்க செஞ்சா சின்னது அப்படின்லாம் இல்ல. இந்த உலகம் வந்து நல்லா கேள்வி கேட்டாலும் பேசும். அமைதியா இருந்தாலும் பேசும். எல்லாமா இருந்தாலும் பேசத்தான் செய்யும். சரியா? தைரியம் வந்து தைரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. நமக்கு மனதைரியம் ரொம்ப வேணும். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு. உடல் தைரியம் வேணும். இல்லையா? ஹெல்த் ரிலேட்டடா நமக்கு எந்த இஷ்யூஸ் வந்தாலும் நம்ம சோர்ந்து போயிடுவோம்ல. அப்படியெல்லாம் சோர்ந்து போக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள வந்து உயர்த்தி உயர்த்திக்கிட்டு காட்டுறதுக்காக வேண்டிட்டு, அதுக்காக பேசி தான் ஆகணும். அக்ரஸிவா இருக்கணும்னு சொல்லல. அக்ரஸிவெல்லாம் வேண்டாம். அராஜகம் பண்ண வேண்டாம். நியாயத்த நியாயப்படி தட்டி கேட்கறதுக்கும், கேள்வி கேட்கறதுக்கும் நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்ல. இல்லையா? நம்ம யாருமே வந்து இதுக்காக தான் நான் இதுதான் கேட்கவே இல்ல. அவங்க என்ன நெனச்சுக்குருவாங்களோ? என்ன தப்பா புரிஞ்சுப்பாங்களோ? அப்படிலாம் யோசிச்சுட்டே இருப்போம் நம்ம. மொத்தமா தைரியமா இருக்கணும் அப்படின்னு. பயம் வந்தா கூட பயத்த காட்டாம தைரியமா நிக்கணும். வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு நிப்போம் இல்லையா? அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்குமே அது வராது. ஆனா வரவங்க வந்து அத யூஸ் பண்ணிக்கோங்க. தைரியம் நம்மள வந்து கெத்தா இருக்க வைக்கும். சரிங்களா? தைரியம் இல்லாத ஒரு மனுஷனால இந்த உலகத்துல வந்து வாழவே முடியாது.
நாய் பார்த்தா பயந்து ஓடிட்டுருப்போம். ஆனா நாய் கடிச்சிரும். அதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா சில டைம்ல வந்து அந்த நாய் ஓடி வரும்போது நம்ம அதுக்கு எதிர்த்து நிக்கிற மாரி தைரியமா மனசுக்குள்ள ஒரு தைரியம், "எப்பா கடிச்சிராத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா நிப்பது. அது நம்மள முறைக்கும்போது, நம்ம அத முறைக்கும்போது அது ஓடிரும். இதெல்லாம் நடக்கும். ஐயோ! இதெல்லாம் எங்கங்க நடக்க போகுது? என்னத்தையோ சொல்றீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா நடக்கும். நம்ம நம்ம தைரியத்த வந்து எப்படி சொல்லலாம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு தைரியம் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு போல்ட்னஸ் இருக்கு. அத யாருமே வெளிய கொண்டு வர்றதில்ல. யோசிக்கிறதே இல்ல. நம்ம போல்டா இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளே நம்பலன்னா யாரு நம்புவா? இல்லையா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ "நோ கட்ஸ், நோ குளோரி" அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியம் இல்லன்னா வெற்றி கிடைக்காது. தைரியம் வந்து வெற்றியோட முதல் படி. சரியா? அது தைரியம் இருந்தா எங்க வரைக்கும் போய் என்ன வேணாலும் சாதிச்சுட்டு வரலாம். அது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பி பிரேவ். துணிஞ்சு செய்யணும் எதுனாலும். துணிவு. பிரேவா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கரேஜ் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர், பட் த ட்ரம்ப் ஓவர் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயமில்லாத பிரேவ் கிடையாதுங்க. பயத்த வெல்றதுக்கு தான் அந்த பிரேவா இருக்கணும்னே சொல்றது. சரியா? பிரேவா இருங்க. அத துணிஞ்சு செய்யுங்க. எதையும் செய், அதை துணிந்தே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து துணிவு இல்ல அப்படின்னா, கண்டிப்பா தோல்வி கிடைக்கும். மத்தவங்களோட பழிச்சொல் கேட்க வேண்டியிருக்கும். அது இல்லாம ஒரு துணிச்சல் இல்ல அப்படின்னா, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? 15 வயசு பசங்கலாம் என்ன பண்ணுவாங்க? TikTokல ட்ரெண்ட் ஆகுறதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா, பாகிஸ்தான்ல ஒரு பொண்ணு 15 வயசுல கல்விக்காக போராடுனா. அவளுக்கு வந்து ஒரு நோபல் பிரைஸ் எல்லாம் கிடைச்சது. சரியா? ஆனா, அவ இந்த கல்விய பத்தியும், துணிவ பத்தியும், பெண்கள பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, ஆ குண்டு தீவிரவாதிகளோட குண்டு போட்டாங்களாம். பயப்படாம பிரேவா நின்னு துணிச்சலா பேசுனா, அவன் மேல குண்டு படவே இல்ல. நோபல் பிரைஸ் கிடைச்சது. சரியா? எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலயும் துணிச்சலா நின்னா, நமக்கு வந்து வெற்றி கண்டிப்பா நிச்சயம். "வென் த கோயிங் கெட்ஸ் டஃப், த டஃப் கெட் கோயிங்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்ம துணிச்சலா இருக்கும்போது, யாராலயும் நம்மள வந்து அசைக்கவே முடியாது. கரெக்ட்டா? நம்ம நம்ம அப்படி நெனச்சிக்குவோம். ஐயய்யோ! நம்ம துணிச்சலா இருந்தா என்னமாவது ஆயிடுமா? அப்படியெல்லாம் இல்ல, ஆகாது. நம்ம ஆர்மில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து கெத்தா இருக்கும்ல. அவங்க வந்து இந்த நம்ம இந்தியாக்காக வேண்டி போராடும்போதும், அவங்க ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும்போதும், ரொம்ப பிரேவா அது பண்ணுனனால தான் அது கிடைக்கும். ஆர்மில இருக்கிறவங்கலாம் பயந்தாங்கன்னா, இந்தியா என்னத்துக்குங்க ஆகும்? நம்ம யார் கையில இருப்போம்? நம்ம இவ்வளோ சுதந்திரமா, நிம்மதியா தூங்க முடியுமா? இல்லல்ல. அது அவங்களோட பிரேவ். ஆர்மில இருக்கிறவங்களோட பிரேவ். ஒருத்தருக்கும் சல்யூட் பண்ணணுங்க. அவங்களுக்கு பெரிய கட்ஸ். அந்த கட்ஸ் எல்லாம் நமக்கு வருமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நமக்கு வராது. இல்லையா? ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்னதா ஒரு கதை மாரி. கடல்ல வந்து தீ எரிஞ்சிட்டு இருந்தது. அங்க ம் ஒரு பறவை வந்து போச்சு. அந்த பறவைக்கு என்னங்க பண்ண முடியும்? ரொம்ப தீ எரிஞ்சுட்டே இருந்துச்சுன்னா. ஆனா, அந்த பறவை என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு துளி தண்ணி எடுத்துட்டு போயி அந்த நெருப்பு மேல போட்டுச்சு. என்னது அது? அது அதோட பிரேவ். அது அதோட துணிச்சல். தீய பார்த்தா பறந்து ஓடிருவோம் நம்ம எங்கேயாவது. ஆனா, அது வந்து அதோட பிரேவ்.
நம்மள நம்ம அளவுக்கு நம்மால முடிஞ்சத தைரியமா, துணிச்சலோட, உண்மையா பண்ணோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அது நல்லபடியாவே, நல்ல விஷயமாவே நடக்கும். சரிங்களா? நம்ம நம்ம வந்து ஒரு பயம் வந்த உடனே எதையாவது ஸ்டாப் பண்ணிருவோம். அது பண்ணக்கூடாது. பயம் என்னங்க பயம்? வரத வர இடத்துல வச்சு பார்த்துக்கலாம். இல்லையா? துணிச்சலோட ஃபேஸ் பண்ணுவோமே! அப்படி என்ன பயம்? நமக்கு அது இந்த இந்த துணிச்சல், தைரியம் இதெல்லாம் இருக்கும்போது, எந்த பவுண்டரி எவ்ளோ கட் ஆஃப் வச்சிருந்தாலும் அத தாண்டி ஓடிட்டே இருக்கலாங்க. நம்ம போல்டா ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நம்ம லைஃப் எல்லாம் சேஞ்ச் ஆகும். பயந்துட்டே இருந்தோமா, ஐய்யய்யோ! இது நடக்காது, இது நடக்காது, நடக்காது, நடக்காது. போல்ட்னஸ் வந்து ரொம்ப பெரிய ஜீனியஸ்ங்க. அது ரொம்ப மேஜிக் பண்ணும். போல்ட்னஸ். சரிங்களா? இப்போ அதே மாரி பிரேவ் வந்து அத விட போல்ட் பிளஸ் பிரேவ் ஈக்குவல் டூ ஹூ? ஐ, யூ, யுவர்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்ல ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாருன்னு வைங்க. ஆனா, நம்ம வீட்ல உள்ளவங்க ஆசைப்படுறாங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு. ஆனா, அந்த பொண்ணுக்கு ஃபேஷன் டிசைனிங் தான் பண்ணணும். ஒரு பொண்ணோ, பையனோ வாட்டெவர் இட் இஸ் யாருனாலும். அவங்க யாரா இருந்தாலும். ஓகேங்களா? அத நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதான் செய்யணும்னு ஆசை. ஆனா, அத முடிவ சொல்றதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். ஆனா, துணிஞ்சு முடிவு எடுத்துட்டா அவங்க ஜெயிச்சுருவாங்க. இல்லையா? அப்போ நம்ம இந்த மாதிரி தான் நோ அப்படிங்கிற விஷயத்த நோன்னு சொல்லிடணும். நோ தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற விதமா நோ சொல்லணும். அதே மாரி நம்ம ஃபெயிலியர வந்து ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு பிரேவும் நமக்கு வேணும். ஃபெயிலியர் பார்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு. நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட தாமஸ் ஆல்வா எடிசன பத்தி. சரியா? ஐன்ஸ்டீன் அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு தோல்விய பார்த்து பார்த்து தான் மேல போயிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பி யூ. நீங்க நீங்களா இருங்க. இப்ப நான் நானா இருக்கேன். மத்தவங்களால நம்மளால ஆக்ட் பண்ண முடியும். அது ரொம்ப ஈஸி. ஆனா நம்மளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள மாரி இருந்துரலாம், இவங்கள மாரி ஆயிரலாம், இவங்கள மாரி நல்லா வேலைக்கு போயிடலாம். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி சாரி உடுக்குறாங்க, அவங்க இப்படி ட்ரெஸ் பண்றாங்க. எல்லாத்தையும் சொல்லுவோம் நம்ம. ஆனா எப்பவுமே நம்மளா இருக்க கத்துக்கணும். பி யுவர் செல்ஃப். எவ்ரிஒன் எல்ஸ் இஸ் ஆல்ரெடி டேக்கன். அடுத்தவங்கள மாரி யார் எப்ப வேணாலும் ஆயிக்கலாங்க. நம்மள மாரி இருக்க கத்துக்கணும். எப்பவும் நம்மளா இருக்கணும். உங்கள போல யாரும் இல்ல. அப்படின்னு நினைக்கிறது தான் சிறந்த தன்மை. என்ன மாரி யாரும் இல்ல. என்ன மாரி என்ன தவிர யாராலயுமே இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்பணும். அப்படின்னா மட்டும் தான் இந்த உலகத்துல வந்து நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போலாம். ஓகேங்களா? நான் சொல்ற விஷயம், நீங்க சொல்ற விஷயம் அப்படிலாம் இல்லங்க. நீங்களா இருந்து யோசிச்சா மட்டும் தான் லைஃப்ல நம்மளோட இலக்க வந்து அடைய முடியும். ஓகேங்களா? நம்ம பயப்படுறது எதுக்காக வேண்டி? அதான் நல்லது. ஏன்னா அதுக்குள்ள தான் வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் யோசிச்சுட்டே இருப்போம் நம்ம. அப்படி இல்ல, வாய்ப்பு நெறைய இருக்கு இந்த உலகத்துல. நம்ம மைண்ட் செட்ல இது இவ்வளோதான் அப்படின்னு. நம்ம இவ்வளோ யோசிச்சா இவ்வளோ கிடைக்கும். நம்ம இவ்வளோ யோசிச்சா இவ்வளோ தான் கிடைக்கும். ஓகேவா? நம்மளா இருக்கும்போது யாருமே வந்து நம்மள ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம போல்டா ஒரு ஸ்டெப் எடுத்து பாருங்களேன். இல்ல. ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம பயத்துக்கு வந்து நம்மள விட்டு குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம பயந்துட்டே தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு தடவையும் ஒரு விஷயத்துக்காக ஒரு எக்ஸாம்பிள் தேடி நடக்கிறது இல்ல. நான் இன்னைக்கு எப்படி, என்ன, எங்க, எப்படி பேசுறேன்? என் லைஃப்ப நான் எப்படி லீட் பண்றேன்? இந்த மாரி தான் போயிட்டுருக்கு.
நம்ம ஒருத்தரோட சஜஷன் எடுத்துக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம மகாத்மா காந்தி, அம்பேத்கர், வ.உ. சிதம்பரனார், நம்மளோட பாரதியார், இந்த மாதிரி மகான்கள் எல்லாருமே அவங்களோட அந்த இப்போ வந்து மகாத்மா காந்தி, பாரதியார், பாரதிதாசன், அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ், இப்படி நிறைய மகான்கள் வந்து அவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயத்துக்காக வேண்டியும் அவங்க போராடினாங்க. அவங்க லைஃப்பில் அவங்களுக்காக வாழ்கிறத விட மற்றவங்களுக்காக வாழணும்னு நினச்சதுனால அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு விஷயத்துலையும் வந்து பயப்படாமல் துணிச்சலோட எனக்கு முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு அவங்க செயல்பட்டாங்க இல்லையா? முயற்சி செஞ்சாங்க, முடிவு கிடைச்சிது. தன்னம்பிக்கையோடு இருக்கிறவன் வந்து எப்பவும் தலைவன் தாங்க, தலைவி தான். ஹாப்பியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை மாற்றி நம்ம வேற ஒரு வாழ்க்கை அடுத்தவங்களுக்காக அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதில் எப்போவாவது உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கா? நிறைய இடத்துல சந்தோஷம் இருக்கும், நிறைய இடத்துல நமக்கு துக்கம் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன? இந்த உலகத்தில் வாழ போகிறது கொஞ்ச நாளைக்கு. நமக்காக துணிஞ்சு கேள்வி கேட்குற இடத்துல ஒரு நல்ல போல்டான ஒரு பையனா இல்லைன்னா ஒரு பொண்ணா இருந்தால் என்ன தப்பு? வாழ்ந்து பார்க்கலாமே. ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும். நமக்கு என்ன வந்துட போகுது? இந்த உலகத்தில் எதுவும் வரப்போகிறதில்ல, எதுவுமே நமக்கு நிரந்தரமும் இல்லை. ஒரு நாள் வந்தோம் பூமிக்கு, ஒரு நாள் கடவுள் கூப்பிடும்போது நம்ம போய் தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு நாள் நமக்காக, நம்ம கனவுக்காக, நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம ஆசைப்படுற மாதிரி ஏன் வாழக்கூடாது? நம்ம அப்படி வாழும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தட்டி கேளுங்க, தப்புன்னா தட்டி கேளுங்க, துணிச்சலோட கேளுங்க. என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? ஒன்றும் வரப்போகிறதில்ல. நம்மளை மோசம்னு சொல்லுவாங்களா? சொல்லிட்டு போட்டோம். இவ நிறைய பேசுகிறா வாயாடின்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம். எது பண்ணாலும் நம்ம வந்து போல்டா பிரேவா நமக்காக நம்மளே பேசணும். யார் வந்து பேசுவா? யாருமே பேச மாட்டாங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பி போல்ட், பி பிரேவ், பி யூ. பிகாஸ் என்னன்னா இந்த வேர்ல்டு வந்து நம்மளுக்கு மேலே ஒரு ஆக்டர் கிடையாது, நம்ம தான் ஆக்டர். இங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்குங்க, இதில் எல்லாரும் நம்ம நடிக்க தான் வந்திருக்கோம் இல்லையா? மாறப்போகிறது எதுவுமே இல்லை, மாற்றம் ஒன்றே மாறாதது. வாங்க வாழ்ந்து பாருங்க, பேசி பாருங்க, திறமையோட முடிவெடுங்க, துணிச்சலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.